ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான தலைப்பில் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா வார்லி பெயிண்டிங், வார்லி ஓவியம். நிறைய பேர் இதை கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த வார்த்தையை, சில பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட் இப்போ நான் அந்த வார்லி பெயிண்டிங் பற்றின ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி சொல்லிடுறேன். அதை பார்த்துட்டு நம்ம ஒரு பெயிண்டிங் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு பல தகவல்கள் தெரிஞ்சுக்க முடியும். வார்லி பெயிண்டிங் இது எங்கேருந்து வந்தது அப்படின்னா, மேற்கு தொடர்ச்சி மலையில் மகாராஷ்டிரா, குஜராத் போன்ற மாநில எல்லை பகுதியிலேருந்து வாழ்ந்த வார்லி மக்களால் வரையப்பட்டு அதை பாரம்பரியமாக வளர்க்கப்பட்டு வந்த கலை தான் இந்த வார்லி பெயிண்டிங். இது கிட்டத்தட்ட கிமு 2500 3000 ஆண்டுகளுக்கு முன் பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கலையை பெண்களால் வளர்க்கப்பட்டு 1970 வரைக்கும் கொண்டு வரப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராப்ளம் ஆகிருக்கு. 2010 கொக்கோகோலா விளம்பரத்தில் கூட அந்த வார்லி ஓவியத்தை வச்சு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தீபாவளி செலிப்ரேஷனுக்காக வந்திருக்கு. அப்புறம் இது இவ்வளோ தூரம் பிரபலம் ஆனதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? என்ன காரணமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் தெய்வ உருவங்கள் கிடையாது. ரெண்டாவது, இந்து மத சடங்குகள் பற்றின எந்த ஒரு குறிப்புகளை கொண்ட ஓவியங்களும் இதில் இடம்பெறவில்லை. அதனால் இது ரொம்ப உலக அளவில் பரவறதுக்கான முக்கியமான காரணமாக அமைஞ்சிருக்கலாம் இந்த கருத்துக்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் இன்னும் தெளிவாக சொல்ல போகணும் அப்படின்னா, இப்போ கொஞ்ச நாளாக நம்மளோட ட்ரெஸ்லலாம் கூட இந்த டிசைன் வச்சு வர ஆரம்பிச்சிருக்கு. நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம். இப்போ தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் யூஸ் பண்ணது அந்த வார்லி பெயிண்டிங் தான், போட்ட டிசைன், போட்ட ட்ரெஸ்ஸு தான் அப்படிங்கிறத. அவங்க வரைந்த ஓவியங்கள்லாம் எதன் அடிப்படையில் இருக்கும் அப்படின்னா, அவங்களோட அடிப்படை தொழில்களான வேட்டையாடுதல், மீன் பிடித்தல், விவசாயம், இந்த மாதிரியான தொழில்கள் சம்மந்தப்பட்ட அடிப்படை உருவங்கள் காணப்படும். ரெண்டாவது திருவிழா, திருமணம் போன்ற நடனம் போன்ற நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டதாகவும், இயற்கையான மரங்கள், செடிகள், விலங்குகள், பறவைகள், பெண்கள் அன்றாடம் வேலை செய்யக்கூடிய நிகழ்வுகள், இந்த மாதிரியான உருவங்களும் அந்த ஓவியத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. திருமண நிகழ்வுகள்னால் அதில் எந்த மத சடங்குகளும் காணப்படாது. பொதுவாக பொண்ணு மாப்பிள்ளையா குதிரையில் அமர்ந்திருப்பது மாதிரி, பொண்ணு மாப்பிள்ளையை காட்டுற மாதிரி, நடனம் ஆடுவது போல் இந்த மாதிரியான பொதுவான ஓவியங்கள் மட்டும்தான் அதில் தென்படும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஓவியங்கள் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு காவி, அப்போ குடில்களில் தான் வாழ்ந்திருப்பாங்க. அது மிகவும் பழமையான ஆதி குடிமக்கள் தான் வாழ்ந்துட்டு இருந்தப்போ உருவானது. கிமு 2500 to 3000 நீங்களே யோசித்து பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு அது பிற்காலத்தை காட்டுதுன்னு. அதனால் அந்த மண் சுவரில் காவி அடித்து அதில் அரிசி மாவில் வெள்ளை கலரில் மூங்கில யூஸ் பண்ணி அந்த பெயிண்டிங்லாம் பண்ணியிருக்காங்க. அதில் பயன்படுத்தக்கூடிய உருவ அமைப்புகள் எப்படி இருக்குன்னா, ரொம்ப மிகவும் எளிமையானதாக தான் இருந்திருக்கு. வட்டம், முக்கோணம், கட்டம் போன்ற கோடுகள், புள்ளிகள் போன்ற சாதாரண எளிமையான வடிவங்களை வச்சு தான் அந்த ஓவியத்தை உருவாக்கியிருக்காங்க. இப்போ பார்க்கலாம், நம்மளும் அந்த மாதிரி ஒரு வார்லி ஓவியம் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்காக பண்ணி காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ நான் என்ன கான்செப்டில் எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஒரு திருமண நிகழ்வை காட்சிப்படுத்துகிற மாதிரி நான் ஒரு படம் வரைய போகிறேன். இதில் இப்போ நடுவில் நான் வரைஞ்சிட்ருக்கிறது என்ன அப்படின்னா, பொண்ணு மாப்பிள்ளையும் மாலை மாற்றிட்டு இருக்கிற மாதிரி ஒரு உருவம். அதை சுற்றி நிறைய பேர் டான்ஸ் ஆடுற மாதிரி போடுறேன். அதை நான் ஸ்கெட்சில் மார்க் பண்ணியிருந்தேன். அது ஒயிட்டில் படுறப்போ கலர்ஸ் மிங்கிள் ஆகுங்கிறதுக்காக டார்க்காக உள்ளதை அழைச்சிட்டு அது மேலே பெயிண்ட் பண்ணுறேன். இதில் நான் அந்த காவி நிறத்துக்காக அந்த கலரில் இருக்கிற ஒரு டைரி எடுத்துருக்கேன். ஒயிட் கலர் அக்ரலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி இந்த ட்ராயிங் நான் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு ஆண் பெண் எல்லோரும் கலந்து நின்று வரிசையாக மாற்றி நின்று கை கோர்த்து டான்ஸ் ஆடுற மாதிரி அந்த சர்க்கிளில் வரிசையாக நிற்கிறாங்க. அதுதான் இப்போ நான் ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். எல்லாமே ட்ரையாங்கிள் பேஸில் தான் வரும் மேக்ஸிமம் இந்த ட்ராயிங்ஸ் எல்லாம். நாம் இப்போல்லாம் நம்மளோட நினைவுகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபோட்டோஸ் நிறையா எடுத்து வச்சு காட்டுறோம், சேவ் பண்ணி வைக்கிறோம், இந்த மாதிரிலாம் பண்ணுறோம். ஆனால் அந்த காலத்திலேயே எப்போது கிமு 2500 3000 வருடங்களுக்கு முன்பே அப்போவே அவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட பண்பாடுகள், பழக்க வழக்கங்கள், பாரம்பரியங்களை ஓவியங்கள் மூலமாக அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்த்துருக்காங்க.
எவ்வளோ எவ்வளோ ஒரு அழகான ஒரு யோசனைகள் அப்பயே அவங்களுக்குலாம் வந்திருக்குன்னு பாருங்கள். அந்தந்த நிகழ்வுகளை வந்து ஓவியமாக ஃபோட்டோ எடுக்கிற மாதிரியே அழகாக வரைஞ்சி காமிச்சிருக்காங்க. அதுதான் வந்து அவங்களோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு அவங்க சொல்லித்தரக்கூடிய பாடமாகவும் இருந்திருக்கு. இப்போ நான் அழகாக வந்து அதை வட்ட வட்டமாக அந்த இடத்துல தலை வரைகிறேன். ஒரு சின்ன கழுத்து வச்சுட்டு தலை வரைகிறேன். தலை வரைஞ்சதுக்கப்புறமா கீழே கால் வந்து வரிசையாக ஃபுல்லாக கால் வரைஞ்சிட்டு கை கோத்து நிற்கிற மாதிரி கையும் ஜாயின் பண்ணி விடுறேன். இப்போ நான் பார்டர் வரைய போகிறேன். பார்டர் வந்து நார்மலாக ஜிக்ஸாக் மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிட்டு அதுக்குள்ளே வந்து ஒரு சின்ன இன்னொரு லைன் கொடுத்து அதை ஷேட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பூ டிசைன் மாதிரி அதோட கேப்பில் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக பார்டர் ஃபில் பண்ணிக்கிறேன். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நிறைய பேர் வந்து மியூசிக்லாம் பண்ணிகிட்ருக்க மாதிரி, அப்புறம் மோளம் தட்டுற மாதிரி, நாதஸ்வரம் ஊதுற மாதிரி, இந்த மாதிரி விழாவை கொண்டாடுற மாதிரியான திருமண விழாவை கொண்டாடுற மாதிரியான சில உருவங்கள் இருக்குது. இதில் நான் அதான் வரைஞ்சிருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன யானை நிற்கிற மாதிரியும் ஒரு குதிரை நிற்கிற மாதிரியும் அந்த விழாவுக்காக நிற்கிற மாதிரியும் நான் வரைஞ்சிருக்கேன். அப்புறம் மேலே வந்து 2 செடி மரம் தெரிகிற மாதிரி போட்டிருக்கேன். ஒரு நிலா இருக்கும், அப்புறம் 2 பறவை பறக்கிற மாதிரி வானத்தில் ஒரு ஜஸ்ட் ஒரு நேச்சுரல் லுக் காட்டுற மாதிரி நான் இந்த படத்தை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ட்ராயிங் ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு இப்போ இந்த வார்லி பெயிண்டிங்காக பேசிக் டியூட்டோரியல்லேருந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பேசிக்லேருந்து இதில் எந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்லாம் வரும், அதுக்கு என்னென்னலாம் நமக்கு தேவை, லேர்ன் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவாக போடுறேன். எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, குழந்தைங்களாம் ஸ்டார்டிங்கில் ட்ராயிங் இன்ட்ரெஸ்டட் இருக்க குழந்தைங்க வரைய கற்றுக்கிறப்ப இந்த மாதிரி வார்லி பெயிண்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அவங்களால சீக்கிரம் ஒரு விஷயத்தை கற்றுக்கிற ஃபுல்ஃபில் அவங்களுக்கு கிடைக்கும். ஈஸியாக கற்றுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். அதனால் உங்கள் குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கறதுக்காக நீங்கள் இதை கற்றுக்கிட்டு பண்ணலாம். அதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன். நான் சொன்ன மாதிரி அந்த சடங்குகள், தெய்வங்கள் பற்றி அது ஆரம்ப காலத்தில் ஓவியங்கள் உருவாக்கப்பட்ட காலகட்டத்தில் இல்லைங்கிறது தான் இதனோட கருத்து. ஆனால் இப்போது காலப்போக்கில் வந்து வரைகிறவங்க எல்லோரும் அதில் எல்லா வகையான வடிவங்களையும் உட்படுத்தி வரைய ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் எல்லாமே வருது. நான் சொன்னேன்ல, கோகோகோலா விளம்பரத்தில் தீபாவளி செலிப்ரேஷன் மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் இப்போ வந்து சாமி உருவங்களை கூட வச்சு வரைய ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் எல்லா வகையிலுமே இப்போது கரண்ட்டில் நம்ம பார்க்குற பிளேஸில் உள்ள ஆக்டிவிட்டீஸில் உள்ள எல்லாத்தையுமே இந்த பேஸில் வார்லி ஓவியம் ஸ்டைலில் வந்து நிறையா ஆர்டிஸ்ட் வந்து வரைய ஆரம்பிச்சிட்டாங்க இப்போல்லாம். இப்போது நிலா வரைஞ்சாச்சு, இதோட ட்ராயிங் ஃபினிஷ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து அந்த லேடி உருவம் இருக்குல்ல, அது எல்லாத்துக்கும் கொண்டை வரணும். அந்த கொண்டை வச்சுட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு பெயிண்டிங் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு லுக்கில் நமக்கு கிடச்சிருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.